வெல்கம் பேக் டு தி அனதர் எபிசோட் ஆஃப் நில் கவனி செல். அது என்ன நில் கவனி செல்? நீங்கள் ஒரு காரோ பைக்கோ வாங்கலான் இருப்பீங்க, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நில்லுங்க. அதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க யூசர் என்ன சொல்கிறாங்கன்றது கவனிங்க, அதுக்கப்புறம் போய் வாங்குங்க. இந்த சீரிஸ் உருவாதுக்கான நோக்கமே அதுதான். இன்னைக்கு 7வது எபிசோடா நம்ம கூட ஹுண்டையோட i10 ஸ்போர்ட்ஸ் தான் இருக்குது. என்ட்ரி லெவல் பையர்ஸ்க்கு ஒரு நல்ல சாய்ஸ்னு சொல்லலாம். இந்த காரை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காரோட யூசர்கிட்ட கேட்டே தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் வெல்கம் திஸ் i10 ஓனர். வாங்க ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, தேங்க்யூ நீங்கள் கூப்பிட்டதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. உங்களை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ மட்டும் சொல்லிடுங்க. என்னோட பேர் பாலசுப்ரமணியன், நான் ஒரு சிவில் இன்ஜினியர். நான் ஹவுஸ் ஃபிக்ஸ்ன்ற கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மதுரையில். i10 ஸ்போர்ட்ஸ் எடுத்திருக்கீங்க, இது உங்களோட ஃபர்ஸ்ட் காரா எப்படி? இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக கார் வந்து நான் லாங் இயர்ஸாகவே நான் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீட்டில் ஓன் கார்ஸ் நிறையவே இருந்திருக்குது, எல்லா பிராண்டும் நான் பார்த்துருக்கேன். ஸோ i10 வந்து என்னோட ஃபஸ்ட் டைம், ஹுண்டாய் ஃபேமிலியில் ஒரு ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் ஒரு கார் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன கார்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி நான் ஸ்கார்பியோ ட்ரைவ் பண்ணியிருக்கேன், டியாகோ வச்சுருந்தேன், பிரெஸா வச்சுருந்தேன், இப்போ கரண்ட்டாக வந்து ஓட்டஸ் வச்சுருக்கேன். இது என்னோட செகண்டரி காராக i10 வச்சுருக்கேன். i10 ஓகே. இந்த கார் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன கார்லாம் பக்கெட் லிஸ்ட்டில் நீங்கள் வச்சுருந்தீங்க? எதுக்காக நீங்கள் i10 ஸ்போர்ட்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணீங்க? செகண்டரி கார்னால் நீங்கள் மேக்ஸிமம் வந்து சிட்டியில் யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருப்பீங்க. அதாவது i10 வாங்குறதுக்கு முன்னாடி வேறு என்னென்ன கார்லாம் வாங்கலாம் இந்த கேட்டகரியில் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்க? ஆக்சுவலாக நான் பிரெஸாவை கொடுக்குறப்பே ஒன்று மட்டும் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். என்னென்னா வேர்டஸ் உங்களுக்கே தெரியும் மெயின்டெனன்ஸ் எந்த அளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி. பிரெஸா அந்த அளவு இல்லைனாலும் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் கூட தான் வருது. அதோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பனா இல்லாமல் ஒரு 8K அந்த 9K வரையும் வந்துடும்னு வைங்களேன். என்னன்னாலும் நான் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தது, நெக்ஸ்ட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு காம்பேக்டான கார் வேணும், ரெண்டையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கணுன்றதை மட்டும் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். அதனால தான் ஹேட்ச்பேக்குக்கும் கீழே வந்தேன். சரி ஹேட்ச்பேக் கூட போவேனா, ஏன்னா ஹேட்ச்பேக்னா இன்னும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அந்த இதில் வந்துடும் சொல்லிட்டு அதனால ஹேட்ச்பேக்கு கீழே வந்தேன். சரி என்ட்ரி லெவலில் ஏதாச்சும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ட்ரி லெவலில் என்னென்ன கார்லாம் பார்த்துருந்தீங்க? என்ட்ரி லெவலில் இதோட காம்படிட்டராக பார்த்தீங்கன்னா i10க்கு வந்து டியாகோ பார்த்துருந்தேன், ஸ்விஃப்ட் பார்த்துருந்தேன், சரி ஒரு ஆசைக்காக பலினோவும் பார்த்துருந்தேன், அப்படியே வந்து டிசைர் இதெல்லாம் பார்த்துருந்தேன். பட் இதோட காம்படிட்டராக நம்ம பார்க்குறப்ப வந்து நம்ம வந்து ஸ்விஃப்ட்டும் இதுன்னு தான் பார்க்க முடியும், இக்னிஸ், டியாகோ, இதுதான் 3 தான் வச்சுருந்தேன். பட் டியாகோ நான் ஏற்கனவே ஆல்ரெடி வச்சுருந்தேன். 2017 நான் வாங்கிட்டேன். அந்த ஆரஞ்சு கலர் எடிஷன் ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, அதிலே ஒன்று வாங்கியிருந்தேன். அதே ஒரு 4 இயர்ஸ் வச்சுருந்தனால டாடா ஃபேமிலிக்குள்ளே போவேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஃபேமிலியாக ஹுண்டாய் ஃபேமிலியை செலக்ட் பண்ணி வைப்போம், இல்லை அப்படின்னா நெக்ஸா போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளானு. ஓகே, ஃபைனலி வந்து ஹுண்டாய் i10 வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்ட்டு நீங்கள் அதை சூஸ் பண்ணிட்டீங்க. ஆமாம். ஓகே, சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ண ஒரு செகண்டரி கார் மெயின்டெனன்ஸ் கம்மியாக வேணும்னு ஹேட்ச்பேக் சூஸ் பண்ணியிருக்கீங்க. அதுலேயும் வந்து i10 வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, ஹுண்டாயில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கியிருக்கீங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக i10ல நிறையா வேரியன்ட்ஸ் இருக்குது. மேக்னா இருக்குது, ஸ்போர்ட்ஸ் இருக்குது, ஆஸ்டா இருக்குது, ஆஸ்டா ஆப்ஷன், இந்த மாதிரி நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? i10ல நான் ஸ்போர்ட்ஸ் ஏன் மெயினாக ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, வேல்யூ ஃபார் மணியில் இந்த வேரியண்ட்டில் தான் நம்மளுக்கு பெட்டராக இருக்குது. நீங்கள் ஸ்விஃப்டாக இருக்கட்டும், வேறு ஏதாவது நீங்கள் போனாலும் இந்த வேல்யூ ஃபார் மணிக்கு ஃபீச்சர்ஸ் லோடடாகவும் இல்லை. நீங்கள் மேக்னா ஏரா வந்து போகலாம், பேசிக் மாடல் எடுத்து நம்ம உள்ளே வந்து வேணால் நம்மளே மாடிஃபை பண்ணிக்கலாம். பட் நம்ம மிஞ்சி போனால் மாடிஃபிகேஷன் என்ன பண்ணுவோம், ஸ்பீக்கர்ஸ் பண்ணுவோம், இன்ஃபர்டைன்மெண்ட் பண்ணுவோம், லைட்டிங்ஸ் பண்ணுவோம், அவ்வளோதான் பண்ணுவோம். இல்லை ஹெட்லைட்டை தவிர்த்து மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆகிருது. நம்மளுக்கு இன்ஃபர்டைன்மெண்ட் வந்துடும், ரிவர்ஸ் கேமரா வந்துடும். நம்மளுக்கு ஃபீச்சர் லோடடாக இருக்கிறதுனால தான் இந்த ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ரெண்டாவது உங்களுக்கு அலாய் வீலுமே வந்து அலாய் வீல் வராது, அலாய் வீல் கேப்பாக வரும். ஸோ இது வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது. ஸ்டைல்டு வீல்ஸ்னு சொல்லுவாங்க, பார்க்குறது கொஞ்சம் அலாய் வீல்ஸ் மாதிரி. அதே தான். ஓகே, ஆஸ்டா ஏன் போகலை நீங்கள்? ஆஸ்டா ஏன் போகலன்றது வந்து இதுக்கு அடுத்து வந்து புஷ் ஸ்டார்ட் பட்டன் வரும், ரெண்டாவது அலாய் வீல்ஸ் வரும். இந்த 2 ஃபீச்சருக்காக நான் வந்து மணி லோட் பண்ண வேணாமே அப்படின்றது ஒரு இது. ஏன்னா இப்போ ரீசேல் வேல்யூன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அலாய் வீல்ஸோ புஷ் ஸ்டார்ட் பட்டனோ நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் கொடுக்க போகிறது இல்லை நம்மளுக்கு சேல்ஸுக்கு. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு தான் கொஞ்சம் இது வேல்யூ ஃபார் மணியாக இருக்குங்கிற ஒரு தாட்டில் தான் இதை சூஸ் பண்ணேன். அண்ட் கண்டிப்பாக அதை நான் ரெக்ரெட்டும் பண்ணலை, இதுதான் பெஸ்ட் ஆப்ஷனாகவும் எனக்கு தெரியுது. ஓகே, ஒரு வேல்யூ ஃபார் மணின்ற இந்த ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டை சூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. மேனுவல் வாங்கியிருந்தா இன்னுமே உங்களுக்கு வந்து வேல்யூ ஃபார் மணியாக இருந்திருக்கும், ஏன் நீங்கள் ஆட்டோமேட்டிக் போயிருந்தீங்க? ப்ரோ இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே நான் மேனுவல் கார்ஸ் தான் வச்சுருந்தேன். என்னோட ஃபஸ்ட் ஆட்டோமேட்டிக் காரே வந்து வேர்டஸ் தான். நான் வேர்டஸை நல்லா ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு சிட்டிக்குள்ளே எனக்கு கீரோ போட்டு கை காலு வலியோட நைட்டு போய் படுக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக் தான் பெஸ்ட்டாக இருக்குது. நம்ம சிட்டிக்குள்ளே நீங்கள் மிஞ்சி போனாலும் ஒரு 100 மீட்டரை தாண்டறதுக்குள்ளே ஒரு 10 தடவையாக நம்ம கியர் சேஞ்சு கிளச்சு கிக்குன்னு நம்ம போயிடுவோம். நம்ம தூக்கத்தில் கூட ராத்திரி கியர் போட்டுக்கிட்டே தூங்குற மாதிரியே இருக்குது ப்ரோ அது. அண்ட் மெயின்லி நான் ஆட்டோமேட்டிக் எதுக்கு சூஸ் பண்ணேன் அப்படின்னா, சிட்டி டிரைவ் கன்வீனியன்ட்டாகவும் இருக்கணும்,
நம்மளோட வீட்டில் லேடிஸ் டிரைவ் பண்ணுறதுக்கு என்னோட ஒய்ஃபாக இருக்கட்டும் சிஸ்டராக இருக்கட்டும் அவங்களாம் டிரைவ் பண்ணுறதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் தான் பெஸ்ட் ஆப்ஷன். அவங்களுக்கு மேனுவல் போட்டு பாதி டிரைவிங் கான்ஷியஸ் வந்து அவங்க மேனுவலில் வந்து விட்டுறாங்க. மீதி இருக்க கான்ஷியஸ் வச்சு தான் ஸ்டேரிங் டிரைவ் பண்ணுறாங்க. அது இருக்கவே கூடாதுன்றதுக்காக தான் ஆட்டோமேட்டிக்காக எடுத்தேன். ஆட்டோமேட்டிக்னா உங்களுக்கே தெரியும், ஜஸ்ட் பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் தான். அதோட ஈஸி டிரைவிங்காக இருக்கும். நானுமே அஃப்கோர்ஸ் அக்கேஷன்லாம் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கிறப்பெல்லாம் சிட்டிக்குள்ளே எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கிறது ஆட்டோமேட்டிக் மட்டும்தான். ஓகே ப்ரோ, நீங்கள் வந்து பட்ஜெட் கான்ஷியஸாக மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. நமக்கு அதிகமாக செலவாகிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போடுறது தான். ஸோ மைலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இந்த கார் வந்து சிட்டியில் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, ஹைவேஸில் எந்த அளவுக்கு மைலேஜ்? இப்போ நான் சொல்லணும்னா எனக்கு இது மைலேஜில் பெருசாக கை கொடுத்ததே கிடையாது. நான் சிட்டி அரௌண்ட் 12,000 ஓட்டியிருக்கேன். இல்லை 11,500 சிட்டிக்குள்ளே மட்டுமே தான் ஓட்டியிருக்கேன். நீங்கள் மதுரை, சிம்பக்கல், கோரிப்பாளையம், காலவாசல் இப்படி மட்டுமே தான் நான் ஓட்டியிருக்கேன். மைலேஜ் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னா இந்த காரை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கவே கூடாது. பட் ஷோரூமில் எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க 15 வரையும் சாலிடாக உங்களுக்கு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போகிற வரைக்குமே வந்து எனக்கு சிங்கிள் டிஜிட்டில் தான் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. 9 மேக்ஸிமம் 10 அப்படி கொடுத்துட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் 11, 12 கொடுத்துச்சு. நம்ம ஊர் இருக்கிற கண்டிஷனுக்கு உங்களுக்கே தெரியும் ரோட்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ டம்ப் பண்ண இதோட இருக்குதுன்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் நீங்கள் ஒரு சிக்னலை தாண்டறதுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரேக்ஸ், ஏகப்பட்ட ஹம்ஸ், ஏகப்பட்ட பாத் ஹோல்ஸ் எல்லாம் பார்த்துருவீங்க. நம்ம அதெல்லாம் விட்டு எடுக்கிறப்ப நம்மளுக்கு வந்து பெருசாக மைலேஜ் கொடுக்க மாட்டேங்குது. ஒரு ஸ்ட்ரெச்சாக நீங்கள் வந்து ஒரு 200, 300 மீட்டர்ஸ் நீங்கள் ஓட்டினீங்கன்னா ஒரு 13, 14 நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் எப்படி பிரேக் போகிற சுச்சுவேஷன் வந்துடும். திரும்ப நம்மளுக்கு ஒரு ட்ராப் இருக்க தான் செய்யுது மைலேஜில். நீங்கள் சொல்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சிங்கிள் டிஜிட்டில் வந்து இந்த சின்ன காரே அவ்வளோதான் மைலேஜ் கொடுக்குதுன்னா வெர்டஸ் கூட கொஞ்சம் பெட்டராக தரும் போலயே. கண்டிப்பாக ப்ரோ. நான் வெர்டஸ் சில நேரம் ஊருக்குள்ளே எடுக்காத எதுக்கு மெயின் ரீசன்னா மைலேஜ் சிங்கிள் டிஜிட்டில் வந்துருது. சில நேரம் 10, 11 வருது, இல்லை 9 வந்துருதுன்ற ரீசனுக்காக தான் எடுக்கிறதே இல்லை. வெர்டஸ் வந்து நான் வெறும் ஹைவேஸ்க்காக மட்டுமே தான் வச்சுருக்கேன். இதை நான் சிட்டிக்குள்ளே எடுத்து அடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் சிங்கிள் டிஜிட்டில் வந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, என்னடா சிங்கிள் டிஜிட்லேயே வருதே, கரெக்டாக இருக்குமா இந்த டிரைவு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பட் நீங்கள் கொஞ்சம் நல்லா யூட்டிலைஸ் பண்ண நம்ம டிரைவிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அடாப்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட் வந்துச்சு. 11, 12 வந்துச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போயிட்டு வந்துச்சு. பட் டைம்லி ஹேப்பனா என்னன்னு தெரில. அதே நேரத்தில் நம்ம ஊரில் நிறைய இடத்துல ரோட்ஸும் நல்லா போட்டாங்க. ஸோ மெயின் ரீசனே வந்து நான் ட்ராவல் பண்ணுற ரோட் சைட்ஸ் எல்லாம் வந்து நல்ல ரோட்ஸ் போடவும் சர்வீஸ் ஆகிட்டு வந்துச்சு. அந்த ரோட்ஸில் டிரைவ் பண்ணவுமே எனக்கு 13, 14 வந்துச்சு. ஆனால் 14லாம் என்னைக்காவது நீங்கள் அழகரை பார்க்குற மாதிரி எப்பயாவது தான் பார்க்க முடியும். 13 பார்க்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது. அரௌண்ட் வந்து ஒரு 13லேருந்து 14 கிலோமீட்டர் வந்து சிட்டி மைலேஜ் மேக்ஸிமம். ஹைவேஸ்னா அதுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஹைவேஸ்னா இல்லை ப்ரோ. ஹைவேஸ்னா வந்து நான் சொன்னேன்ல, நான் இது வரைக்கும் நான் ஹைவே எடுக்கல. ஒரே ஒரு தடவை தான் எடுத்துகிட்டு போனேன். அதுவும் மானாமரைக்கு தான் எடுத்துகிட்டு போனேன் நான். அந்த ஹைவேக்கே வந்து எனக்கு சாலிடாக 19 வந்துச்சு. மானாமரை இஸ் அபவுட் ட்ராவல் ஆஃப் 45 மினிட்ஸ் தான். அந்த 45 மினிட்ஸ்லேயே வந்து விருதுநகர் அந்த ரவுண்டானா தாண்டறப்ப வந்து ஒரு 10, 11, 12 அப்படின்னு ஏறிச்சு. ஹைவே தொடவும் வந்து 13, 14, 16 போய் 19 வரையும் வந்துருச்சு சால்டா. அதுவும் நான் மானாமதுரை ரீச் ஆன கண்டு தான் 19ஓட ஸ்டாப் ஆச்சு. இல்லை அதுக்கடுத்தும் போயிருக்குமோ என்னமோ எனக்கு தெரியல. அது நீங்கள் வந்து மேக்ஸிமம் சிட்டியில் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. சிட்டியில் வந்து அரௌண்ட் ஒரு 13, 14 கிலோமீட்டர் கொடுக்குது. ஹைவேஸில் இது வரைக்கும் நீங்கள் எடுத்த ஒரே ஒரு ட்ரிப்லையுமே 19 பார்த்துருக்கீங்க. 19 பார்த்துருக்கேன் சால்டா. ஸோ நீங்கள் யாராவது வந்து மைலேஜ் கான்சியஸாக வாங்குறீங்கன்னா இது அதுக்கான கார் இல்லைன்னு சொல்லிட்டாரு. பட் இதுவுமே டீசெண்டாக சிட்டி மைலேஜ் ஒரு 13 to 14 எதிர்பார்க்கலான்றாரு. ஹைவேஸில் 19 கொடுக்குதுன்றாரு. நீங்கள் யாராவது i10 ஓனர்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மைலேஜ் கிளைம் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் i10 ஆட்டோமேட்டிக் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து லேடிஸ் ட்ரைவ் பண்ணணும், சிட்டிக்குள்ளே ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அதுக்கு வந்து நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகம்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இந்த கார் வாங்குறப்போ உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன வந்து? ஆன் ரோட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ அப்ராக்ஸாக 9 அரௌண்ட் வந்துச்சு எனக்கு. நான் உள்ள அடிஷ்னலாக வந்து வெளியே எந்த இதுவும் பார்க்கல. லைட்டு மட்டும் தான் நான் அடிஷ்னலாக போட்டேன். உள்ளே வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு சில்ப் லைட்டாக இருக்கட்டும், டாப் லைட் ஒயிட் லைட்டாக மாற்றுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன அசசரிஸும் நான் சேர்த்து வாங்கிக்கிட்டேன் உள்ளேயே சேர்த்து. அதனால எனக்கு ஒரு 9 அரௌண்ட் வந்துச்சு. பட் அதான் நான் சொல்கிறேன்ல, இதை நீங்கள் பட்ஜெட் காரில் இதை நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா நான் வச்சிருந்த பிரெஸாவே வந்து 11.25 தான் நினைக்கிறேன். அப்போ ஆன் ரோடே வந்து நான் எடுத்தேன். இதை நான் நெருக்கி 9 பாயிண்ட் சம்திங்கில் எடுத்துட்டேன். ஸோ அந்த பட்ஜெட் கேட்டகரியில் வர மாட்டேங்குது. ஆனால் என்ன ஏஎம்டி கியர் பாக்ஸுன்றனால அந்த ஒரு ஆட்டோமேட்டிக்காண்டி அவங்க காஸ்ட் அதிகமாக வச்சுருக்காங்க. பட் ஷோரூம் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபர்ஸோ நம்மளோட என்ன சொல்கிற பர்ச்சேஸ் இதே வந்து எக்ஸ்பீரியன்ஸே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப கைட் பண்ணியே வந்து எது எனக்கு கரெக்டாக இருக்கும், எந்த பட்ஜெட்டில் எடுத்தால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அவங்க தான் எனக்கு சஜஷன் ஆக்சுவலாக கொடுத்தாங்க. ஸோ அவங்க எனக்கு சஜஸ்ட் பண்ணது தான் ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட். அதை வச்சு தான் நான் முடிவு பண்ணேன் நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்கள் ஜிஎஸ்டி ப்ரைஸுக்கு முன்னாடி வாங்கினீங்களா இல்லை ஜிஎஸ்டி ப்ரைஸுக்கு அப்புறம் வாங்கினீங்களா? இல்லை, முன்னாடியே வாங்கிட்டேன். முன்னாடியே. அது எனக்கு ஒரு மைனர் லாஸ். அது ரெக்ரெட் பண்ண முடியாது இனிமேல் ஒன்றும். பட் ஆனால் ஜிஎஸ்டி காஸ்ட்டில் என்ன ஆஃபர்ஸோ பெனிஃபிட்ஸோ எனக்கு வந்திருக்குமோ அதே வந்து ஷோரூம் எனக்கு அதுக்கு முன்னாடியே பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த விதத்தில் நான் உங்களை குறையும் சொல்ல முடியாது. எல்லா குறைகளை மட்டும் சொல்லிட்டு நிறைய சொல்லாமல் விடவும் முடியாது. அதனால் எனக்கு ஜிஎஸ்டி வந்திருந்தாலும்
அதுக்கடுத்து என்ன ப்ரைஸ் வந்திருக்குமோ அதே ப்ரைஸ்லையுமே தான் எனக்கு அவங்க ஆஃபர்ஸ்லாம் கொடுத்து பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுத்து பண்ணி கொடுத்தாங்க. ஓகே ஓகே. இப்போ வந்து 3 சிலிண்டர் கார்ஸ் தான் அதிகமாகிடுச்சு. 4 சிலிண்டர் கார்ஸ் வந்து அழிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த கார் ஒரு ஒன் ஆஃப் தி நல்ல ஒரு 4 சிலிண்டர் கார்னு சொல்லுவாங்க, கப்பா இன்ஜினில் வருது. ஸோ உங்களுக்கு டிரைவர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த காரில் எப்படி இருக்கு? ஆக்சுவலாக வந்து கப்பா இன்ஜின் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு லாங் டைமாக இருந்த ஒரு டிசைர். அது வந்து கப்பா இன்ஜின் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறதுக்கு. இதுக்கு முன்னாடி நான் i20 i10 எதுவுமே ட்ரைவ் பண்ணதில்லை நான் பெருசாக. ஸோ இந்த கப்பா இன்ஜினோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் நிறைய சோஷியலில் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கப்பா இன்ஜின் நல்ல ஒரு இன்ஜின் சொல்லி, ரிஃபைன்ட் இன்ஜின் சொல்லிட்டு. அதுவும் கூட ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இந்த செக்மெண்ட் காரை நான் சூஸ் பண்ணுறதுக்கு. 1.2 லிட்டர் நம்மளுக்கு வருது கப்பா இன்ஜின். பட் ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஏஎம்டின்றனால சில நேரம் அந்த லேக் இருக்கும். ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் இருக்காது நம்மளுக்கு. ஆன் டிரைவில் இருக்கிறப்ப வந்து ஃபர்ஸ்ட் கியர்லேருந்து செகண்ட் கியர் போகிறப்ப வந்து அந்த ஒரு சின்ன ஒரு ஜர்க் இருக்கும். நம்ம வந்து ஏஎம்டியில் இவ்வளோ சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் சிவிடியெல்லாம் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்டும் கூட்டியிருப்பாங்க. அதனால் ஏஎம்டியில் கப்பா இன்ஜின் ரொம்பவே நல்லா இருக்குது. அதை வந்து நான் ஒரு நெக்லெக்ட்டும் பண்ண முடியாது, எந்த ஒரு மைனஸ் என்னால் சொல்ல முடியல. அஃப்கோர்ஸ் நான் வச்சுருக்க வேர்ட்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கன்வெர்ட்டர். அதை நான் ஹைவேல ட்ரைவ் பண்ணிட்டு இது வந்து நான் சிட்டியில் ஓட்டுறப்ப எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்படியே 0 to 10 எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் இதை மட்டுமே நான் லாங் எண்டாக ஒரு 15 நாள் 20 நாள் இதை மட்டும் ஓட்டுறேன் அப்படின்னா ஸ்விஃப்ட்டு மற்ற இதெல்லாத்தையும் ஓட்டுறதை காட்டிலையும் இதோட ஆட்டோமேட்டிக் எனக்கு பெட்டர் ரெஸ்பான்ஸாகவே இருக்குது ஆன் ரோட்டில். ஓகே. ஏஎம்டியில் வந்து ஹுண்டாயோட ஏஎம்டி கொஞ்சம் நல்லா இருக்குன்றீங்க. ஆமாம். ஓகே. உங்களுக்கு ஏடி ஓட்டுனவருக்கு ஏஎம்டியில் அந்த கியர் சேஞ்ச் ஆகிற நல்லாவே தெரியும். அதில் ஹுண்டை வந்து கொஞ்சம் ரிஃபைண்டாகவே இருக்காங்க. ஹுண்டாய் வந்து உங்களுக்கு அந்த அளவு புல் பேக்கோ அந்த அளவு ரப்பர் எஃபெக்டோ நம்மளுக்கு கொடுக்கறது கிடையாது. சின்ன ஒரு ட்ராக் தான் தெரியும் நம்மளுக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டு தேர்ட் மட்டும்தான் தெரியும். தேர்ட் டு ஃபோர்த் ஃபிஃப்த்லாம் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. அதுவும் இல்லாமல் ஒரு 100 110லாம் நீங்கள் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது. அது நம்மளால இன்ஜினில் வாம்பிளிங்குமே நம்மளுக்கு ரொம்பலாம் தெரியலை. ஸோ அதனால் இது எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக தெரியுது. நீங்கள் பின்னாடி ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா பின்னாடி வந்து 3 மெம்பர்ஸ் உட்காடுறாங்கன்னா கார் சின்ன கார் தான். அவங்களோட கம்ஃபர்ட் இந்த காரில் எந்த லெவலில் இருக்குது? இந்த காரில் நீங்கள் 5 பேர் லாங் டிரைவ் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்லாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஒரு 4 பேர் வச்சுட்டு லாங் டிரைவ்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பூட்டும் வந்து நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கம்மின்றனால ஒரு சின்ன லக்கேஜ் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு 4 பேர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹில்லுக்கோ இல்லை பக்கத்தில் இருக்கிற ஒரு அவுட் ஸ்டேஷனுக்கோ நம்ம போகிறோம்னா கன்வீனியன்ட். இல்லைனா நான் சொன்ன மாதிரி இதை 95% இதை நான் சிட்டிக்குள்ளே மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். முடிஞ்சால் வீக்கெண்ட் வந்து ஹோட்டல்ஸ் போவோம், தேட்டர்ஸ் போவோம், இல்லை வெளியே எங்கேயாவது ஒரு மாதிரி சுற்றி ஒரு அவுட்டிங் போவோம். இதுக்கு மட்டும் தான் போவோம். நாங்கள் 4 பேர் தான் உட்காருவோம் கரெக்டாக. இன்னும் சொல்லப்போனால் என் ஃபேமிலியில் 3 பேர் தான். இப்போ நாங்கள் 3 பேர் தான் உட்காருவோம். எங்களுக்கு ஒன்றும் அந்தளவு டிஸ்கம்ஃபர்ட்டாக 3 பேருக்கு தெரியல. ஆனால் 4 பேர் 5 பேர்னு உட்காந்தா கண்டிப்பாக டிஸ்கம்ஃபர்ட் தெரிய தான் செய்யும். அதுக்கான கார் இது இல்லைன்றதையும் நம்ம ஒத்துக்கணும். ரெண்டாவது இந்த பட்ஜெட்டில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியும் வந்து ரியர் ஏசி வந்துடுது. ரியர் ஏசியும் வச்சு இந்த பட்ஜெட்டில் வந்து கொஞ்சம் ரெக்லைன் சீட்ஸ் வச்சு இருக்கிறதுனா இதான் சிட்டிங்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது சிட்டிக்குள்ளே. ஆனால் இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு நெக் ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்க 2 சீட்டுக்குமே வந்து நெக் ரெஸ்ட் கிடையாது, அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து கொஞ்சம் அந்த கழுத்தை அட்ஜஸ்ட் பண்ணிட்டே தான் ஓட்டுன மாதிரி இருக்கும். அது எப்போனா நான் மானாமரம் 1 hour போயிட்டு வந்தப்போ தான் அது கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். இல்லைனா மேக்ஸிமம் சிட்டிக்குள்ளே என்ன நம்ம எடுத்தோம்னா 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் நம்மளோட ஸ்டாப்பிங்கை ரீச் பண்ணிடுவோம் நம்ம. அப்போ எனக்கு ஒன்றும் தெரியல. லாங்காக போகிறப்ப தான் டிரைவர் சீட்டுக்கும் கோப்ப டிரைவர் சீட்டுக்கும் இல்லாதது கொஞ்சம் ஒரு நெக்லெக்டாக தெரியுது. அது ஒரு நெகட்டிவாக தெரியுது. நல்லா இருந்திருக்கும். நானுமே அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். i10ல வந்து இவ்வளோ காசு கொடுக்குறோம், அட்லீஸ்ட் ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம், நல்லா இருந்திருக்கும் அது. ஆனால் ஏன் அப்படி எல்லாத்தையும் சொகுசாக கொடுத்துட்டா அப்புறம் எப்படி அப்படின்ற மாதிரி வச்சுட்டாங்க போல. அதில் ஒன்று இந்த காரோட NVH உங்களுக்கு எந்த லெவலில் இருக்குது? வைப்ரேஷன் எதுவும் ஃபீல் பண்ணுறீங்களா? ஏர் நாய்ஸ், டயர் நாய்ஸ்லாம் உங்களுக்கு கேட்குதா? நம்ம நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கிறப்ப வந்து ஹைவேல ரொம்ப நான் ஓட்டாதனால என்னால் அதை சரியாக சொல்ல முடியல. பட் ஆனால் நான் ட்ரைவ் பண்ணி நோட்டீஸ் பண்ண வரைக்கும் அந்த அளவு இன்ஜின் நாய்ஸோ ரோட் நாய்ஸோ வந்து உள்ள இம்பேக்ட் கொடுக்கல நம்மளுக்கு அவ்வளோலாம். பட் ஏதாச்சும் ஒரு பம்ப்லையோ இதில் விடுறப்போ மட்டும் மற்ற கார்களில் வந்து ஒரு சவுண்டு கேட்கும், டங்குன்னு ஒரு சவுண்டு. இதில் அந்த மாதிரி கூட நம்ம நோட்டீஸ் பண்ண முடியல. ரொம்ப மைல்டாக தான் இருக்குது எல்லா நாய்ஸுமே. ரோட் நாய்ஸாக இருக்கட்டும், இன்ஜின் நாய்ஸாக இருக்கட்டும். நான் கூட நினச்சேன் சின்ன கார் இன்ஜின் பக்கத்தில் இருக்குது, எப்படி கண்டிப்பாக அதோட இது இருக்கும், நம்மளுக்கு நாய்ஸ் உள்ள கண்டிப்பாக இருக்கும், கொஞ்சம் மேனேஜபிளாக தான் இருக்கும்னு நினச்சேன். பட் பெட்ரோல் இன்ஜின் கப்பா இன்ஜின்றனாலே என்னன்னு தெரில, ஸ்டார்ட் பண்ணியிருக்க இன்ஜினே வந்து ரன்னிங்கில் இருக்கான்னு நம்மளுக்கே சில நேரம் டவுட்ஸ் வரும். ரன்னிங்லாம் இருக்குதான்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரோடு மற்ற இன்ஜின் நாய்ஸ்லாம் வந்து எனக்கு பெருசாக இம்பாக்ட் பண்ண மாதிரி எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லை. 4 சிலிண்டரோட ஒரு நல்ல விஷயமே அதுதான். என்னன்னா வண்டி வந்து ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கானே தெரியாத அளவுக்கு ரிஃபைண்டாக இருக்கும். நம்மளுக்கு நல்ல டியூனிங்னால இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டாகவே இருக்கும், நல்ல டியூனிங்கில் இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு பெருசாக இந்த காரில் எனக்கு ஒரு இம்பாக்ட் கொடுத்ததே இல்லை. சரிங்க ப்ரோ, ஒரு 9 லட்ச ரூபா ஆன் ரோட் ப்ரைஸுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டை நீங்கள் வாங்கியிருக்கீங்க i10ல. இந்த காரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த பட்ஜெட்டுக்கு இந்த காரை எது சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் இப்போ வந்து இன்னும்
இன்னும் கம்மியாகவே எடுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஜிஎஸ்டியிலேருந்து இன்னும் ஆஃபர்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய வருது. ஸோ அப்ராக்ஸாக ஒரு 8.5லலாம் நீங்கள் எடுக்கிற சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இந்த கப்பா இன்ஜின் ப்ளஸ் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸாக வந்து உங்களுக்கு உள்ள வந்து இன்ஃபோடைன்மெண்ட் நல்ல ஒரு ஸ்பீக்கர்ஸோட வந்துடுது, 4 ஸ்பீக்கர்ஸோட வந்துடுது, 6 ஏர் பேக்கோட வந்துடுது, மெயினாக ரிவர்ஸ் கேமோட வந்துடுது, நம்மளுக்கு ஒயர்டு கார் பிளே வந்துடுது. இந்த பட்ஜெட்டில் நம்ம வந்து ஒயர்லெஸ் கார் பிளே பெருசாக எதிர்பார்க்க முடியாது, பட் ஒயர்ட் கார் பிளே வந்துடுது. ஒயர்ட் கார் பிளே மட்டும் என்ன ஒரு சின்ன நெகட்டிவ்னா யூஎஸ்பி கேபிள் சேனலில் வச்சுருக்காங்க. அது வந்து கொஞ்சம் சி டைப் வச்சுருந்தா கன்வீனியாக இருக்கும். நம்ம எங்கே போனாலும் ஒரு யூஎஸ்பி கேபிளை தேடுற மாதிரி இருக்குது அந்த ஒயர்ட் கார் பிளேக்கு. மற்றபடி இந்த இன்ஜின், இந்த இன்ஃபர்டைன்மெண்ட், இந்த ஒரு ரிவர்ஸ் கேமரா அடிஷ்னல் பெனிஃபிட்டாக உங்களுக்கு எல்லாம் வருது அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு இது ஓகே. நீங்கள் இதே ஸ்விஃப்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு விஎக்ஸ்ஐ போகிறீங்கன்னு வைங்களேன், ரிவர்ஸ் கேமரா அது எனக்கு சரியா தெரியல, ரிவர்ஸ் ரியர் இது கூட வராதுன்னு, இன்ஃபர்டைன்மெண்ட்டும் வராது, ரியர் ஏசியுமே எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இதே பட்ஜெட்டுக்கு அந்த காசை கொடுத்து அவ்வளோ நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணணுமா? அந்த இன்ஜினும் அந்த பாடி என்ன அவ்வளோ சஃபிஷியண்டாக இருக்குது? இதே பழைய ஸ்விஃப்ட்னா நீங்கள் வந்து நான் தாராளமாக சொல்லலாம், ப்ரோ அது பாடியே எப்படி இருக்கும், அது பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வர ஸ்விஃப்டில் வந்து ஏன் இந்த ஃபீச்சர் லோடோட ரொம்ப கம்மி பண்ணிட்டு வெறும் காரோட மார்க்கெட் வேல்யூக்கு மட்டுமே வச்சு அவங்க சேல்ஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு இந்த காருக்கு ஒரு ஃபீச்சர் லோடர், பொதுவாக ஹுண்டாயினாலே உங்களுக்கு ஃபீச்சர் லோடர் வந்துடுது. ரெண்டாவது இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடுது. நான் க்ரூஸ் கண்ட்ரோல் கூட நம்மளுக்கு சிட்டிக்குள்ள ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு வைங்க, ஆனால் ஹைவே எடுத்துகிட்டு போனேன் இல்லை மனாவரிக்கு, அப்போ எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாச்சு. நான் இத்தனைக்கு க்ரூஸில் வச்சு தான் அதை நான் 19 அச்சீவ் பண்ணேன் நான். ஸோ ஒரு மவுண்டட் ஸ்டேரிங் வீல் வந்துடுது, க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடுது, டயர் ப்ரெஷர் மானிட்டர் வந்துடுது, இன்ஃபோடைன்மெண்ட், 4 ஸ்பீக்கர்ஸ், ரிவர்ஸ் கேம். இதுக்கு மேலே என்ன வேணும்? இதுக்கு மேலே என்ன நீங்கள் ஃபீச்சர் எதிர்பார்க்க முடியாது? உங்களுக்கு எல்லா ஃபீச்சரும் வந்துடுது, எல்லா ஃபீச்சரும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. எல்லாமே ஆளினால் அழகுராஜாவாக இருப்பார் இவர். நீங்கள் யாராவது வந்து ஃபியூச்சரோட கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஹுண்டே வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ்னே சொல்லலாம். என்ட்ரி லெவல் காராக இருந்தாலுமே இந்த காரில் அவங்க எந்த ஒரு குறையுமே வைக்கல, எல்லா ஃபீச்சர்ஸுமே லோடடாக இருக்குது. இவர் சொல்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து இன்னைக்கு மாடர்ன் டேக்கு ஒரு தேவையான ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. அண்ட் எல்லா ஃபீச்சருமே இந்த கார்லேயும் இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம காரை போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ஒரு புது கார் வாங்க போகிறோம்னா மேஜராக நிறைய பேர் பார்க்க தவறது வந்து ஹெட்லைட் விசிபிலிட்டி. வாங்கினதுக்கப்புறம் ஐயோ நைட் டேச்சில் தெரியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இந்த காரில் வந்து உங்களுக்கு ஹெட்லைட் விசிபிலிட்டி எந்த லெவலில் இருக்குது? இல்லை, நீங்கள் சொல்கிறது ஒரு நல்ல பாயிண்ட். ஆக்சுவலாக இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் ஹெட்லைட் விசிபிலிட்டின்ற ஒன்று செக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால தான் நைட் ட்ரைவ் இப்போ ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஷோரூம்ஸ்லாம் வந்து. நான் அந்த டயத்தில் வந்து 2 தாட் இருந்துச்சு எனக்கு. சரி, நம்ம நைட் எங்கே மேக்ஸிமம் யூஸ் பண்ண போகிறோம், நைட் வந்து ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வருவோம், இல்லை சைட்லேருந்து வீட்டுக்கு வருவோன்றது தான் மொதல் தாட்டு. ரெண்டாவது, அதுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் கொடுக்கல. ஒரு சரி அது என்ன பெருசாக இம்பாக்ட் கொடுக்க போகுதுன்னு. ஆனால் அதுக்கு நான் ரொம்ப ரெக்ரெட் பண்ணேன். அதுக்கு அடுத்து தான் கார் பர்ச்சேஸ் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்மளுக்கு மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நார்மலான டேஸில் விட்டுருங்க, ஏன்னா ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கும், அதர் வீல்ஸோட ஹெட்லைட்டு வெளிச்சம் இருக்கும் நம்மளுக்கு, அதனால் அது பிரச்சனை இருக்காது. மழை காலம் வரப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் முன்னாடி வந்து கொஞ்சம் விசிபிலிட்டி வந்து நல்லாவே கம்மியாயிரும் நம்மளுக்கு. அந்த டயத்தில் நான் லைட்டு போட்டு தான் ஓட்டுறேனா இல்லை முன்னாடி எதுவும் மெழுகுத்தி வச்சுட்டு ஓட்டுறேனான்ற அளவுக்கு எனக்கு டவுட் ஆயிடுச்சு. 2 தடவை நானே ரோட்டில் நிப்பாட்டி இறங்கி வந்து லைட் எரியலையான்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகலாம் வந்து பார்த்துருக்கேன் நான். எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, நீ ஹெட்லைட் போட்டு தான் ஓட்டுறியா இல்லை சும்மா ஏதாவது முன்னாடி அவனையாவது மெழுகுவத்தி தீக்குச்சியை வச்சுட்டே காமிச்சிட்டு வரான் அதை வச்சு ஓட்டுறியான்னு சொல்லிட்டு. ஒரு மேஜரான ஒரு இன்சிடென்ட்டு, என் ஃபேமிலியோட நான் போய்கிட்டு இருக்கிறப்போ வந்து வண்டியை ஒரு பள்ளத்தில் விட்டேன். பள்ளம்னா ரொம்ப இல்லை, வீல்லேருந்து ஒரு 2 ஃபீட் 3 ஃபீட் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு தெரியல, அந்த ஒரு ஹெட்லைட் விசிபிலிட்டி எனக்கு கிடைக்கல. அந்த மலையில் நான் நங்குன்னு விட்டேன் அது. அப்போ வந்து தேங்க் காட் எனக்கு வந்து சஸ்பென்ஷனோ வீலோ எதுவுமே ஒன்றும் ஆகலை. ஆனால் இதுக்கான முழு ரீசன் வந்து ஹெட்லைட் விசிபிலிட்டி தான். இன்னைக்கு நைட்டே நான் டிசைட் பண்ணேன் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா லைட் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் என்னோட கார் ஹிஸ்ட்ரியில் நான் அடிஷ்னல் ஒயரிங் ஒர்க்கோ லூப்பிங் ஒர்க் எந்த ஒர்க்குமே நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த i10ல தான் வந்து ஹெட்லைட்டுக்காக நான் வெளியே போய் கொடுத்து ஹெட்லைட் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அடிஷ்னல் ஆக்சிலரி லைட் நான் போட்டேன். அது போட்டதுக்கப்புறம் ஹெட்லைட் நான் யூஸ் பண்ணுறது இல்லை. டு பி ஃப்ராங்க், ஹெட்லைட் சுவிட்சை நான் அமர்த்தி தான் வச்சிருக்கேன் சிட்டிக்குள்ளே. நான் வந்து இப்போ வரைக்குமே மழை காலமாக இருக்கட்டும் வெயில் காலமாக இருக்கட்டும் ராத்திரி ஆகிட்டாலே நான் ஹெட்லைட் அமர்த்தி வச்சுட்டு அந்த ஆக்சிலரி லைட்டில் தான் நான் ஓட்டுறேன். ஏன்னா ஆக்சிலரியில் வந்து உங்களுக்கு எல்லோ லைட் வந்துடும், ஒயிட் லைட் வந்துடும். ஒயிட்டை வந்து ஹை பீம் யூஸ் பண்ணிக்கிறேன், எல்லோ லைட்டை வந்து ஆக்சிலரி லைட்டை யூஸ் பண்ணிக்கிறேன் நான். அதனால் அதை மேட்ச் பண்ணி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த லைட்டை ஃப்ரண்ட் ஹாலஜன் எல்லோ லைட்டை போட்டு ஓட்டிங்கன்னா ஹை பீம் அடிச்சா கூட ஏத்தாப்புல இருக்கிறவன் சிரிப்பான், என்னடா சொல்ல வர எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அது கொஞ்சம் இதுல நெகட்டிவ் ரொம்ப. இதை நம்பி நம்ம போனோம்னு வைங்களேன், மழை பெய்யறப்ப தெருவை கூட திரும்ப முடியாது, எவனே இடிச்சுட்டு தான் நிப்பாங்க. அதனால அது கொஞ்சம் இதுல மைனஸ் தான். நீங்க ஹெட்லைட் விசிபிலிட்டி பாக்குறீங்கன்னா இந்த கார்ல கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. நீங்க ஆஃப்டர் மார்க்கெட்ல போடணும்.
ப்ரோ வந்து ஆல்ரெடி 3-4 கார் யூஸ் பண்ணியிருக்காரு. அவரே ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி வந்து நான் வெளியே லைட் கொடுத்துருக்கேன் இந்த காரில் அப்படின்றாரு. ஹெட்லைட் விசிபிலிட்டி பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஹுண்டாய்னாலே வந்து மெயின்டெனன்ஸ் அதிகம் அப்படின்றதுக்காக தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க மொதல் காரா. ஸோ i10ன்றது என்ட்ரி லெவல் கார் தான். இதில் மெயின்டெனன்ஸ் வந்து கம்மியாக இருக்கா, எந்த லெவலில் உங்களுக்கு இருக்கு? நீங்கள் சொன்ன மாதிரி ஹுண்டாய்னாலே மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் அது வந்து நான் இன்னும் பெரிய கிரெட்டாவோ அல்கசாரோ வந்து நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. அதனால் அதோட மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி வருதுன்னு எனக்கு ஐடியா கிடையாது. ஆனால் நான் இந்த கார் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான ஐடியாவே வந்து மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கணும். பிரெஸாவை கொடுத்ததுக்கான இன்னொரு ரீசன் வேர்டஸி பிரெஸாவை மெயின்டைன் பண்ணி மெயின்டெனன்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாமே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்க சர்வீஸ்லாம் சொல்லி தான் இதை எடுத்தேன் நான். நீங்கள் சொல்கிற ஃபேக்டரி படி பார்த்தா எனக்கு கம்மியாக தான் தெரியுது. அவங்க எனக்கு சேல்ஸ் பண்ணுறப்ப வந்து ஒரு 5000 அரௌண்ட் வரும்னு சொன்னாங்க. 5 to 6 வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் இதாக ஒரு சர்வீஸாக போயிருக்கு. அதனால் ஒரு சர்வீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4500 to 5000 கோட் பண்ணாங்க. பட் சர்வீஸ் ஆகி வந்தது வந்து பார்த்தீங்கன்னா 3800 கிட்ட தான் வந்துச்சு எனக்கு. ஸோ தட்ஸ் மோர் எனஃப். அதுக்கு மேலே நம்ம என்ன ஒரு காரில் மெயின்டெனன்ஸ் எதிர்பார்க்க முடியும்? இதே மாதிரி எவ்ரி 10,000 வந்து ஒரு 4000க்குள்ளேயே வந்துட்டாலே போதுமே. நான் எதிர்பார்த்த ஒரு அட்டைன் கிடச்சிருது. நான் சொன்ன மாதிரி இது நான் மைலேஜ் ரொம்ப எதிர்பார்த்து எடுக்கல. மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இது பண்ணணும்னு நான் நினைக்கல, சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு. எனக்கு லோக்கலில் விட்டு ஒரு கார் நீட்டாக இருக்கணும், சைட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கோ இல்லை ஒய்ஃப் வந்து அவங்களோட வேலைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் எடுத்தேன். அந்த ஒரு பட்ஜெட்டில் ஒரு 4000 ரூபாய்க்குள்ளே தான் எனக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வருது அப்படின்ட்டு இருக்கிறப்ப பெட்டர். ரெண்டாவது நெகட்டிவ்னு ஒன்றும் சொல்லவே முடியாது மெயின்டெனன்ஸில். அவங்களோட சர்வீஸ் ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், அவங்க அட்டன் பண்ணுற விதமாக இருக்கட்டும், ஏதாவது கம்ப்ளைண்ட் சொன்னோம்னா உடனே அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. இதே சில ஷோரூமில் வந்து நம்ம 2-3 தடவை ஃபாலோ பண்ணணும். என் ஃப்ரெண்டோட டியாகோலாம் வந்து டாட்டாவில் கொடுத்துருக்கோம். நாங்கள் 2-3 தடவை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இங்கே வந்து அப்படி கிடையாது. நம்ம சேல்ஸ் பர்சனை பிடிச்சாலே வந்து அவரே நம்மளை கோஆர்டினேட் பண்ணி கொடுத்துட்றாப்புல, என்னென்ன யார் அசிஸ்ட் பண்ணணும், யார் வருவா என்னன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து தான் பிக்கப் பண்ணிட்டு போய்க்கிறாங்க. அவங்க தான் ஆக்சுவலாக எனக்கும் சொன்னாங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிகிற வரையும் தான் உங்களுக்கு 9 to 10 கொடுக்கும், நீங்கள் வரி பண்ணாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துட்டு அடுத்து ஒரு டிரைவ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு இது அட்டைன் கொடுக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு 13-14 நான் சிட்டிக்குள்ளேயே பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ ஒரு கன்வீனியன்ட்டாக இருக்குது. ஓகே 13-14ன்றது நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணது போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சில ரோட்ஸு சில இதெல்லாம் போனோம்னா வந்து கொஞ்சம் கம்மியாக தான் செய்யும் மைலேஜ். இதில் வந்து நான் கார் எடுக்கிறப்பே வந்து ஷீல்ட் ப்ரொடெக்ட்னு சொல்லி ஒரு ஸ்கீம் ஒன்று போட்டிருந்தேன். அது அவங்க தான் சஜஸ்ட் பண்ணாங்க, இது எடுங்க கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா 50,000 கிலோமீட்டருக்குள்ளே நம்மளுக்கு வந்து ஒரு 14 டிஸ்கவுண்ட் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு அதில் இதாயிரும், ஆட் ஆன் ஆயிரும். பிரேக் பேட்ஸாக இருக்கட்டும், வைப்பர்ஸாக இருக்கட்டும், வைப்பர் பிளேட்ஸாக இருக்கட்டும், சஸ்பென்ஷன் இதாக இருக்கட்டும், ஷூஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. சைட் மிரர்ஸாக இருக்கட்டும், பேக் டெயில் லேம்ப் இருக்கட்டும், ஃப்ரண்ட் ஹெட் லேம்பாக இருக்கட்டும், இது எல்லாமே அதில் ஆட் ஆயிடுது. அந்த ஸ்கீம் வந்து நான் ஐ எம் நாட் ஷுர், பட் நான் 10K அரௌண்ட் தான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். 50,000 கிலோமீட்டர் 50,000 கிலோமீட்டருக்குள்ளே வருஷங்கள் இருக்கா? எத்தனை வருஷம்? அது வந்து ஐ திங்க் ஸோ 2 years. எனக்கு அது மட்டும் சரியாக ஞாபகம் இல்லை. எனக்கு அதுவே 50,000 1 lakhன்றது கன்ஃபியூஷன் இருக்குது. வேணா அது ஷீல்ட் ப்ரொடெக்ட் ஸ்கீம் வந்து வீட்டில் தான் இருக்குது, அது பார்த்தா தான் தெரியும். பட் நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி தான். 50,000 கிலோமீட்டருக்குள்ளே எப்படினாலும் நம்மளுக்கு ஏதாச்சும் டேமேஜ் வரதான் செய்யும். இல்ல 1,00,000 கிலோமீட்டர்னு வைங்களேன், சைடு மிரர், ஹெட் லாம்ப், பேக் டெயில் லைட் அடிச்சிருவோம். பிரேக் பேட்ஸ் கண்டிப்பா மாத்திடுவோம். பிரேக் பேட்ஸ், வைப்பர் பிளேட்ஸ் கண்டிப்பா மாத்துவோம். சோ அதுக்கே ஒரு 10K குள்ள நம்மளுக்கு அந்த ஸ்கீம் வருதுன்னு இருக்கறப்ப நல்ல வேல்யூ ஃபார். அது அன்லிமிட்டட் டைம்ஸ். அது மட்டும் இல்ல, நீங்க டேமேஜ் ஆனாதான் மாத்தணும்னு இல்ல, அந்த ஸ்கீம் முடியறதுக்கு முன்னாடி நீங்க வேணும்னா சொல்லியும் மாத்திக்கலாம்னாங்க. ஸோ அது எனக்கு சர்வீஸ் சைடில் வந்து ஒரு நல்ல ரெஸ்பாண்ட் அண்ட் நல்ல கோஆப்ரேஷன் இருக்குது எனக்கு சர்வீஸில். அதனால எனக்கு காஸ்ட்லியாகவும் தெரியல, சர்வீஸில் எதுவும் பேக்லாக்காகவும் எனக்கு தெரியல. நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கே வந்து புதுசாக தான் இருக்குது. இது நல்ல ஸ்கீமாகவும் இருக்கும். ஹுண்டாயில் இந்த அளவுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்கன்றது ஒரு நல்ல விஷயம்னே நம்ம பார்க்கலாம். ஆமாம், எனக்கு இதே மாதிரி வந்து எல்லா கார் பிராண்ட்ஸுமே எடுத்திருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நிறைய பேர் நம்ம அஃபெக்ட் ஆகிறது அதுதான். எப்போ ஷூ பிரேக்ஸ் போவோம், எப்போ சஸ்பென்ஷன் போகும் நம்மளுக்கே தெரியாது. அப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஸ்கீம் வந்து எல்லா ஷோரூம்ஸ்லையும் நம்ம கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி. தைரியமாக ஓட்டலாம் காரை. ஐயோ இதுக்கு பயந்துட்டு ஓட்டணும், அதுக்கு பயந்துட்டு ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. பொதுவாக வந்து i10ல் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா பின்னாடி வந்து சஸ்பென்ஷன், அதாவது வந்து இந்த காரோட சஸ்பென்ஷன் வந்து ஒரு 5 பேர் 4 பேர் போனாலே வந்து கீழே உட்காந்துரும், தரையாக ஒட்டிடும், கிரவுண்ட் கிளியரன்ஸே இருக்காது. ஆமாம், ஸோ கீழே வந்து கல்லெல்லாம் தட்டும் அப்படிம்பாங்க. ஸோ அந்த டிஸ்அட்வான்டேஜை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களா? வேறு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸை நீங்கள் இந்த காரில் ஃபேஸ் பண்ணுறோம்? நம்மளுக்கு ஆக்சுவலாக ஃபேமிலியாக வெளியே போகிறப்போ வந்து நம்ம பள்ளத்தில் பெருசாக விடுறதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும். நம்ம அதுக்கேற்றாப்புல நம்ம அனுசரித்து ஓட்டிக்கலாம். பட் எங்கே அதிகமாக கீழே தட்டோம்னா ஸ்பீட் பிரேக்கர்ஸில் ஏற்றுறது தான். அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸ் தான் வந்து ஹில்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அந்த ஒரு பாயிண்ட்ல வேணால் நம்ம பின்னாடி இருக்கிறவங்க லோடோட ஏறி இறங்குறப்ப வந்து கீழே தட்டும் நம்மளுக்கு. அதுதான் நான் ரொம்ப நெகட்டிவாக பார்க்குறேன். சில இதில் வந்து ஒரு பாக்ஸ் கல்வெட் போட்டிருப்பாங்க பாலம் மாதிரி, நம்ம அந்த பாலத்தில் ஏறி இறங்குறதுக்குள்ளே கீழே தட்டிடும் நம்மளுக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் ஒன்று அனுசரித்து ஓட்டணும், இல்லை அதுக்கு வேறு ஏதாவது ஒரு தடவை அடிபட்டுட்டோம் அப்படின்னா வேறு ஏதாவது ரோடு வழியாக நம்ம அந்த ரீச் பண்ணுற பாயிண்ட்டுக்கு நம்ம போய்க்கலாம். ரெண்டாவது இது
லாங் டிரைவ் நீங்கள் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். ஃபேமிலியோட ஒரு 3 பேர் 4 பேர் இருக்கோம், ஒரு சின்ன லக்கேஜ் எடுத்து வச்சுட்டு நம்ம போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். சிட்டிக்குள்ளே நம்ம பெருசாக லக்கேஜ் வச்சுட்டு எங்கேயும் சுற்ற மாட்டோம், மேக்ஸிமம் ஃபேமிலியோட மட்டும் தான் போகிறோம். அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறவங்க முன்னாடி, வெயிட்டாக இல்லாதவங்க பின்னாடி, இப்படி மேட்ச் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்போ நீங்கள் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்க, சிட்டியில் யூஸ் பண்ணுறப்போ மேடுகளில் மட்டும் நீங்கள் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்க. ஸோ இதை தவிர்த்து வேறு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜை நீங்கள் இந்த காரில் ஃபீல் இதோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறது ஹெட்லைட் தான். ஹெட்லைட் வந்து நான் சொல்கிறேன்ல, நீங்கள் ஹெட்லைட் போட்டு ஓட்டுறீங்களா இல்லை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு டார்ச் லைட்டை ஃபோனில் அடிச்சுட்டு ஓட்டுறீங்களான்னு கூட தெரியாது, ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். அதனால் அது ஒரு பெரிய மைனஸு. அதுக்கு அவங்க ஏதாச்சும் ஸ்டெப் எடுத்து எல்இடி லைட்ஸோ இல்லை கொஞ்சம் பவர்ஃபுல் ஹெட்லாம்ப்ஸோ கொடுத்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ரெண்டாவது நெகட்டிவ்னு இருக்கிறது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம். மெயினாக வந்து டிரைவர்ஸுக்கு தான் ஹெட்ரெஸ்ட் தேவைப்படும் நம்மளுக்கு, அதை அவங்க கொடுக்காதது ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குறேன். ஏஎம்டியை பொறுத்தவரையும் எனக்கு இன்ஜின் சைடில் எதுவும் நான் இதுவரையும் டிஸ்அட்வான்டேஜஸ் நான் பார்க்கல. பட் இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டாக அந்த லேக் இல்லாமல் ஒரு இன்ஜின் வந்தால் நல்லாயிருக்கும். அது வந்து நம்ம ஏஎம்டி கேட் பாக்ஸில் நீங்கள் சொன்ன மாதிரி அது எதிர்பார்க்க முடியாது. அப்படின்னா நம்ம சிவிடி தான் போகணும், சிவிடி கொடுக்க மாட்டாங்க இந்த செக்மெண்ட்டில். அவ்வளோதான் நெகட்டிவ் இருக்கிறப்ப வேற ஒன்று என்னால் சொல்ல முடியாது. ஓகே, டு பி ஃப்ராங்க் வந்து ஹெட்லைட்ஸு, அந்த ஹெட்ரெஸ்ட்டு, இந்த மாதிரி இது மட்டும்தான். ஓகே ப்ரோ, ஃபைனல் கொஸ்டின். 9 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு இந்த கார் ஒர்த்தா? வேல்யூ ஃபார் மணியா? கண்டிப்பாக ஒர்த்து ப்ரோ. அது ஏன்றதையும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் இவ்வளோ பணம் கொடுக்குறீங்க, இப்போ ஆக்சுவல் ப்ரைஸ் என்னன்றது தெரியல, கண்டிப்பாக குறைவாக தான் இருக்கும் உங்களுக்கு. இன்னும் குறைஞ்சா ஒரு 8.5 எடுக்கிறீங்கன்னு வைப்போம். இதில் வேறு மார்க்கெட்டில் நீங்கள் இன்ஃபோடெயின்மெண்ட்டு, 4 ஸ்பீக்கர்ஸு, ஏர்பேக்ஸு, ரிவர்ஸ் கேமரா, ஷார்ப் பின் ஆண்டனா, க்ரூஸ் கண்ட்ரோலு, டயர் ப்ரெஷர் மானிட்டரு, ஒயர்டு கார்ப்ளே, 4 சிலிண்டர் இன்ஜின், இதை விட என்ன ப்ரோ உங்களுக்கு வேணும் இந்த காசுக்கு? வேறு எங்கே நீங்கள் பிடிக்க முடியும் இந்த காசில்? இப்படி ஒரு ஃபீச்சர்ஸ் லோடட் ஒரு காரை வந்து மைலேஜ் 13-14 உங்களுக்கு கொடுக்குது. ஃபேமிலி காம்பேக்டாக இருக்குது, லேடிஸ் கான்ஃபிடென்ட்டாக ஓட்டலாம், ஜென்ஸ் பக்கத்தில் போயிட்டு வர இடத்துக்கு. சொல்லப்போனால் இந்த காரை நான் எடுத்ததுக்கப்புறம் பைக் யூசேஜ் எனக்கு ரொம்ப கம்மியாயிருச்சு. ரொம்ப கம்மியாயிருச்சுன்னா ரொம்பவே கம்மியாயிருச்சு. ஏன்னா பைக்கு மாதிரி நான் காரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கிறப்ப நம்ம ஏன் இதை நெக்லெக்ட் பண்ணணும்? நல்ல ஒரு வேல்யூ லோடட் ஃபார் மணி தான் இது. நீங்கள் இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு கேள்வி வருது. கூட 1 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணி இதே நம்ம i20 இருக்குது, i20 ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் வாங்கலாம் 10 லட்ச ரூபாய்க்கு. நீங்கள் ஏன் அதுக்கு போகலை? ஆக்சுவலாக கரெக்ட் ப்ரோ. ஆக்சுவலாக எல்லாருமே அதை என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் கார் பெரியர் தானே, இன்னும் கொஞ்சம் வந்து i20 போயிருக்கலாம்ல, ஒரு 1 லேக் தான் எக்ஸ்ட்ரா, 1 லேக் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 1 லேக்கில் பேஸ் மாடல் போயிடுவோம் நம்ம. ரெண்டாவது இல்லை, அதே ஸ்போர்ட்ஸ் வந்துடுது நமக்கு. 10 லட்ச ரூபாய்க்கு ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் வந்துடுமே. ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் வந்துடுது, ஆனால் நம்மளுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூடிரும் உங்களுக்கு. என்னதான் இருந்தாலும் i20ங்கிறது கொஞ்சம் ரஷ் பண்ணி நல்ல ஒரு ரேஞ்ச் இருக்கிற ஆளுங்க ஓட்டுற ஒரு வெஹிக்கிள். ஒரு என்னையை பொறுத்தவரையும் ஒரு ஸ்விஃப்ட்டு இந்த மாதிரி பசங்க வந்து நல்லா ரேஜாக ஓட்டுற கார்கள் லிஸ்ட்டில் i20 வந்துடுது. அப்புறம் இருக்கிறப்போ ஒரு ஃபேமிலி செக்மெண்ட்டுக்கு ஒரு சின்னதாக காம்பேக்டாக க்யூட்டாக ஒரு ஃபேமிலிக்கு ஒரு சின்ன கார் ஒய்ஃபுக்கு எடுக்கணும் அப்படின்னா இந்த கார் பெட்டராக இருக்கும். ஏன்னா இது ஒய்ஃப் ஓட்டலாம், அம்மா ஓட்டலாம், தங்கச்சி ஓட்டலாம், அவங்களுக்கு ஃபேமிலிக்குள்ளே எங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஓட்டிக்கிறது கன்வீனியாக இருக்குது. பாடி சைஸ் சின்னதாக இருந்தாலும் சிட்டிக்குள்ளே நீங்கள் டக்குன்னு பார்க் பண்ணிட்டு போயிடலாம். 3 பைக் நிற்கிற ஸ்பேஸ் இருந்தால் போதும், டக்குன்னு காரை சொருக்கிட்டு போயிடலாம் நீங்கள். இதே i20ன்றது கூட மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக கூட, சர்வீஸ் கண்டிப்பாக கூட தான் வரும் உங்களுக்கு. இதோட ரீசேல் வேல்யூ வந்து i20 கண்டிப்பாக கூட தான். ஆனால் நான் அதை சொல்கிறேன் இல்லை, என்னோட தாட் வந்து ஒரு காம்பேக்டான ஒரு ஃபேமிலி வெஹிக்கிளாக தான் நான் பார்த்தேன். ஸோ எனக்கு இது கரெக்டாக இருந்துச்சு. என் ஃபேமிலி அது ஒரு பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு பர்சனல் கனெக்ட் வரும் ப்ரோ, இவன் நம்மளுக்கான ஆளுடா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கனெக்ட் எனக்கு இவெண்ட்டாக இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ. ஃபைனலி வந்து ஒரு ரேபிட் ஃபயர், இது ஒரு கேம், ஒரு 6 கேள்வி இருக்குது. இந்த 6 கேள்விக்கு 5க்கு நீங்கள் இந்த காருக்கு எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்க அப்படின்றத வச்சு இந்த கார் வந்து எவ்வளோ ஸ்டார் ரேட்டிங் வாங்குது அப்படின்றது தான் கேமு. ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண எல்லாத்துக்குமே நம்ம ஒரு ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்கோம். இந்த கார் எவ்வளோ ஸ்டார் ரேட்டிங் ஆஸ் பர் யூசர் ரிவ்யூன்றது தான் கேமு. ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து இந்த காரோட மைலேஜ் 5க்கு எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்க? 3.5. 3.5. ஓகே. டிரைவிங் கம்ஃபர்ட் 5க்கு எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்க? 4.5. 4.5 ஃபார் சிட்டி யூசேஜ். ஹைவே கிடையாது, ஹைவேனா 3 ஆக்கிடுவேன் அதை. சரி, ஹெட்ரெஸ்ட் இல்லாதனால. அப்போ வந்து அரௌண்ட் ஒரு 4 வச்சுக்கலாம். 4 வச்சுக்கோங்க. ஓகே, 4 வச்சு. இந்த காரில் இருக்க ஃபீச்சர்ஸ்க்கு எத்தனை ஸ்டார்? 5.5 போட்டுக்கோங்க. 5 போட மாட்டீங்க, 5 தான் போட்டுக்கோங்க. 5 போட்டு போங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் 5. ஓகே, சேஃபாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அதில் சேஃபாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அது பாடியே வந்து எனக்கு சொல்கிறேன்ல, பிளாட்ஃபார்மும் சரி, பில்ட் குவாலிட்டி சரி, எனக்கு கொஞ்சம் பெட்டராக தெரியுது கம்பேரிட்டிவ்லி டு ஸ்விஃப்ட், டியாகோ. இப்போ ஒரு டியாகோ நீங்கள் 2017-18 வர பில்டு வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் நோட்டீஸ் பண்ணுறது கொஞ்சம் அமுகுது. ஓகே. ஸோ கம்பேரிட்டிவ்லி திஸ் இஸ் 5. ஓகே. மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீஸ் காஸ்ட் 4. ஓகே. ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட், வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் அப்படின்றதுக்கு 5க்கு எத்தனை கொடுப்பீங்க? 5. எல்லாமே 5ஆக கொடுக்குறீங்களே.
இல்லை நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா அதுதானே. இது வரைக்கும் நாங்கள் பண்ண யூசர் ரிவ்யூலேயே நீங்கள் கொடுத்த இந்த ரேட்டிங் தான் வந்து ஹையஸ்ட் ரேட்டிங்னு சொல்லலாம். 4.4 வந்து இந்த i10 ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் வந்து ரேட்டிங் வாங்கியிருக்கு. அது பர்சனலாக நான் ஓட்டுறதுனால ரெக்ரெட்டே இல்லாமல் நான் இவ்வளோ ஸ்டார் கொடுக்குறேன். நீங்கள் யாரும் i10 வச்சுருக்கீங்க அப்படின்னா ப்ரோ சொன்னது வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா, நீங்கள் என்ன ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றத ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதுசாக வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக. ஸோ i10 பற்றி நாங்கள் தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயங்களை நிறைய விஷயங்களை நீங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்களோட இவ்வளோ பிஸி ஷெடியூல்லையும் எங்களுக்காக டைம் ஒதுக்கி யூசர் ரிவ்யூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ பாலா ப்ரோ. தேங்க்யூ. ஆக்சுவலாக நான் தான் தேங்க்யூ சொல்லணும். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து எனக்குள்ளேயே வச்சுக்காம மிஞ்சி போனால் என் ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ்ட்டு என்னால் ஷேர் பண்ண முடியும். உங்கள் பிளாட்ஃபார்ம் வழியாக இப்போ என்ன ஒரு 1000 to lakhs ரீச் ஆகும் இந்த காரோட ரிவ்யூ. ஸோ நிறைய பேர் இந்த கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு எந்த கார் அண்ட் பைக்கோட யூசர் ரிவ்யூ நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் யாராவது உங்கள் பைக் அண்ட் கார்ஸ் யூசர் ரிவ்யூ கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, மதுரை சரௌண்டிங்கில் இருக்கீங்கன்னா கீழே நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும், அதுக்கு டிஎம் பண்ணுங்கள், எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அடுத்த ஒரு கார் அண்ட் பைக் யூசர் ரிவ்யூவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். எப்பயுமே கார் டிரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் வேர் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். பாய்.